இன்றைக்கு வரை இல்லை, இன்னைக்கு இயக்கிட்டு இருக்காங்க. சூளையிலிருந்து தென்கோடிக்கோட்டை ஒரு அரசு பேருந்து இன்னைக்கு வரைக்கும் நேரடி இன்னைக்கு இயக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சூளையிலிருந்து வேப்பனப்பள்ளி வரைக்கும் மாரண்டப்பள்ளி மயிலாண்டப்பள்ளி வழியாக இன்னைக்கு ஒரு பேருந்து இயக்கிட்டு இருக்காங்க. சூளையிலிருந்து எல்லா பகுதிகளுக்கும் இன்றைக்கு பேருந்து வசதி ஏற்பாடு செய்திருக்கின்ற அண்ணன் மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கும், அண்ணன் போக்குவரத்து துறை அமைச்சர் அண்ணன் சிவசேகரன் அவர்களுக்கும், மாநில இளைஞரணி துறை செயலாளர் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி அண்ணன் அவர்களுக்கும், நமது வழிநடத்தப்படுகின்ற கழக தலைவர் இந்தியாவின் முதன்மை முதலமைச்சர் அவர்களுக்கும், நாம் இந்த தொகுதி இந்த ஒன்றியத்தை சார்ந்த அனைத்து மக்களும் என்றும் வாழ்நாள் முழுக்க அவர்களுக்கு இந்த இயக்கத்திற்கு விசுவாசமாக இருக்க வேண்டும். மோடி அவர்கள் முதலமைச்சர் அவர்கள், ஆனா ஒன்றிய பிரதமர் அவர்கள் என்ன சொன்னார்? எல்லாரும் மணி அடிக்க கொரோனா போயிடும். மணி அடிச்ச கொரோனா போகுமா? போகுமா? விளக்க சொன்னாங்க. விளக்கனா கொரோனா போகுமா? விளக்க சொன்னார். இன்னும் ஐஐடி அவர் துறை சார்ந்த ஐஐடி இயக்குனர் எல்லாரும் கோமிய குடிங்க, மாட்டு கோமிய குடிங்க போயிடும் சொன்னாங்க. இந்த முட்டாள்தனமான சிந்தனைகளை இயக்கிக் கொண்டிருக்கிறதா ஒன்றிய அரசு. நமக்கு எல்லாம் தேவைகளையோ அதை கொடுத்து காப்பாற்றி எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்து விட வேண்டும். ஏழை எளிய மக்களும் இந்த ஆட்சியிலே முன்னேற்ற பாதையில் சென்றார்கள் என்ற ஒரு பெருமை சேர்த்த வகையில் முதலமைச்சர்கள் இன்று பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த மாவட்டத்திற்கு மட்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வந்த திட்டங்கள் மட்டும் ஒரு சில 1969 மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் ஒசூரிலே முதல் சிப்காட்டை கொண்டாந்தார். அதற்கு முன்பு ஒசூர் இந்த சூளகிரி எப்படி ஒரு குறு நகரமாக இருக்கிறதோ அப்படி இருந்த ஒரு நகரம் தான். அவர் அன்றைக்கு கொண்டு வந்த சிப்காட்டால் படிப்படியாக தொடர்ந்து இன்றைக்கு 1, 2, 3, 4 என்ற சிப்காட்டுகளை உருவாக்கி இந்த குண்டூசி முதல் விமான உதவி பாகங்கள் தயாரிக்கின்ற தொழிற்சாலைகளை வரை கொண்டு வந்து பல லட்சக்கணக்கானோர் வாழ்வாதாரத்தை வாழ்கின்ற பகுதியாக மாற்றியவர் தலைவர் முத்தமிழர் தலைவர் அவர்கள். அதிமுக பிஜேபி காரணம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு கழக தலைவர் தளபதி அவர்களால் 2010 அன்றைய முதலமைச்சர் கலைஞர் ஐயா அவர்களால் ஐடி கம்பெனிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு அதை இந்த அடிமை ஆட்சியாளர்கள் எடப்பாடி ஆட்சியாளர்கள் அதை செயல்படுத்தவில்லை. இப்போது நம்ம எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற புது சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் முதலமைச்சர் அவர்களிடத்திலும் தொழில்துறை அமைச்சர் அவர்களிடத்திலும் எடுத்து சொல்லி தற்போது ஐடி துறை ஒசூருக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இது எந்த ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் அதற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசுதான் இந்த பகுதி இந்த மாவட்ட மக்களை வளர்ச்சி பாதையில் சென்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற ஒரே இயக்கம். நாம் எல்லாம் காலில் இந்த மாவட்டத்தில் ஒட்டுமொத்த இருக்கிறவங்க விவசாயம் செய்யக்கூடிய மக்கள். இந்த தமிழ்நாட்டிலே அதிகமான விவசாய இலவச மின்சாரம் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம். எவ்வளவு தெரியலாம்? நான் இன்னைக்கு மின்சாரத்துறை அதிகாரிகளிடத்துல ஒரு விவரம் கேட்டுதான் இங்க வந்திருக்கேன். 75,238 இலவச மின்சாரங்கள் வழங்கி இந்த மாவட்டத்துடைய அனைத்து விவசாயிகளை காப்பாற்றிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த எடப்பாடி அதுவும் செய்யல, விவசாயிகள் காப்பாற்றல, மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கல, படித்த இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கல. அது மாறாக இந்த தொகுதியிலே பல கிராமங்களுக்கு நாங்கள் மக்களை சந்திக்கின்ற போகும்போது எழுச்சியோடு நடைபெறக்கூடிய கண்டன பொதுக்கூட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கின்ற பாசத்திற்குரிய சகோதரர் டி சுமன் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அருமை நண்பர் கே சி பாக்கியராஜ் அவர்களே, முன்னிலை பொறுப்பிட ஏற்றிருக்கின்ற ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் பாசத்திற்குரிய அண்ணன் சிவராஜன் அவர்களே, ஏன் ரங்கநாத் அண்ணன் அவர்களே, அன்பு சகோதரர் டி எஸ் கருணாகரன் அவர்களே,
முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற சரோஜி பரசுராமன் அவர்களே, ஷேக் ரஷீத் அவர்களே, பூஷன் குமார் அவர்களே, மோகன் சுந்தரம் அவர்களே, அன்பு சேகர் அவர்களே, வெங்கடேஷ் அவர்களே, முனிராஜ் அவர்களே, மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள், அருமை சகோதரர்கள் கிருஷ்ணன் அவர்களே, பிரபாகரன் அவர்களே, தனேஷ்குமார் அவர்களே, முஜாமில் பாஷா அவர்களே, சீதாராம் அவர்களே, இறுதியில் நன்றி உரையாற்ற இருக்கின்ற நரசீதி ஏற்படுத்த வகையில் அந்த செயல்பாடு உள்ளிட்டவரை பற்றி மிக தெளிவாக எளிமையாக அவர் 2014 திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி சார்பில் நடைபெற்ற பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு அன்றைக்கு மாவட்ட அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்பு சகோதரர் தான் இன்றைக்கு இங்கே வந்து உங்களிடத்திலே திராவிட முன்னேற்ற கழக அரசின் சாதனைகளையும் ஒன்றிய அரசினுடைய அவலைகளையும் எடுத்துரைக்க மிக தெளிவாக எடுத்துரைக்க வருகை தந்திருக்கின்ற மாநில செய்தி தொடர்பு துணை செயலாளர் என் அன்பிற்குரிய சகோதரர் வே சூரிய கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை எழுச்சியோடு வழிநடத்திக் கொண்டிருக்கிறது மட்டுமல்லாமல் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தளி, ஒசூர், வேப்பனப்பள்ளி 3 சட்டமன்ற உறுப்பினர்களையும் தேர்தலில் வெற்றி பெற செய்ய வைத்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை மறுபடியும் முதலமைச்சராக்க அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய ஆற்றல் மிக்க செயல் வீரர் என் பாசத்திற்குரிய அண்ணன் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் வை பிரகாஷ் எம்எல்ஏ அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் முருகன் அவர்களே, மாநகர கழகத்துடைய மேயர் எஸ் ஏ சத்யா அவர்களே, கழக இளம் பேச்சாளர் அருமை சகோதரி செல்வி சி பவித்ரா அவர்களே, மாவட்ட கழகத்துடைய அவைத் தலைவர் அண்ணன் யுவராஜன் அவர்களே, துணை செயலாளர்கள் அண்ணன் சின்னசாமி அண்ணன் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் வீரா ரெட்டி அண்ணன் அவர்களே, எல்லோரும் மணி அண்ணன் அவர்களே, கிரீஷ் அண்ணன் அவர்களே, மாநில விவசாய அணி துணை செயலாளர் டி எம் அரியப்பன் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர்கள் அண்ணன் ஜெயராமன் அவர்களே, அருணா பூஷன் குமார் அவர்களே, தனலட்சுமி அக்கா அவர்களே, அப்துல் கலாம் அவர்களே, முனிராஜ் அவர்களே, வருகை தந்து நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட அணிகளுடைய தலைவர்களே, அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, துணை தலைவர்கள், மாண்புமிகு நாட்டினுடைய துணை முதலமைச்சர், இந்தியாவின் தொழில்நுட்ப இளம் தலைவர் என் ஆர்வலர் அண்ணன் அவர்கள் இந்த ஒன்றிய அரசை கண்டித்து தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒன்றிய பாஜகவின் மோடி அரசை கண்டித்து பொதுக்கூட்டங்கள் நடத்திட வேண்டும் என்று ஆணைக்கேற்ப இன்று சூளகிரியிலே வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியிலே அத்தனையினுடைய நிர்வாகிகளுடைய ஆதரவிலே இந்த நிகழ்ச்சி எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எதற்காக இந்த கூட்டம்? ஒன்றிய பாஜக அரசு இந்த நாட்டின் மோடி அவர்கள் 2011 பாரத ஒரே பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள் முதல் தேர்தலில் நான் வென்றால் கருப்பு பணத்தை மீட்டெடுத்து வந்து ஒவ்வொருவருக்கும் 15 லட்சம் தருவேன் என்றார். ஒரு நாளும் தந்ததில்லை. மாறாக அவர் எப்போதெல்லாம் தேர்தல் வருகிறதோ அவர் ஒரு மொழி பிரச்சனையோ இல்ல ஒரு இன பிரச்சனையோ இல்ல ஒரு தமிழ்நாடு இது மாதிரி மாநில பிரச்சனையை உருவாக்கி அதன் மூலம் குளிர் காய்த்து இந்த நாட்டை சூழ்ச்சியான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறவர்கள் தான் ஒன்றிய மோடி அவர்கள். அவர் இன்றைக்கும் அவர் சொன்ன திட்டங்களையும் இந்த மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ந்ததில்லை. ஆனால் நம்ம முதலமைச்சர் அவர்கள் 2021 முதலமைச்சராக பொறுப்பேற்ற காலம் கொரோனா காலம் செய்து சூறையாடி விட்டு காலம். அப்போது கூட இந்த நாட்டில் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு அந்நிய தொழில் நிறுவனங்களை இங்கே கொண்டு வந்து தமிழ்நாட்டுடைய நிதிநிலை சீர் செய்து பல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து இந்த அரசு இந்த நாட்டிற்கு நாங்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றால் என்னெல்லாம் திட்டங்கள் கொண்டு வருவோமோ என்னெல்லாம் நலத்திட்டங்கள் வழங்கிடுவோமோ என்று வழங்கினாரோ அந்த திட்டங்களை எல்லாம் ஒன்றன் பின்னர் ஒன்றாக செயல்படுத்தி காட்டியவர் தான் முதலமைச்சர். ஆனால் மோடி அவர்கள் சொன்ன ஒரு திட்டம் இந்தியாவில் உள்ள ஒன்றியத்தை சார்ந்த எந்த ஒரு தலைவர்களும் சென்று நேரடியாக பார்த்ததில்லை. இன்னும் ஏன் நம் மத்தியில் இருக்கின்ற அண்ணன் தம்பிகளோ நம் குடும்பத்தில் உள்ள சகோதரர்களோ கொரோனா நோயால் அவதிப்பட்டிருந்தால் நாம் கூட நேரடியாக சென்று பார்க்க அச்சமாக இருந்த காலகட்டத்தில் அவர் நேரடியாக சென்று பார்த்து
அந்த கொரோனா நோயாளிகளுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் குறைகள் இருக்கிறது, இன்னும் நீங்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்றால் உங்களுக்கு என்னெல்லாம் சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கேட்டு தமிழ்நாட்டுடைய துறை செயலாளர்களையும் அனைத்து மாவட்ட செயலாளர்களையும் அழைத்து அதுக்குண்டான சிகிச்சை வழங்கி